ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் விமர்சனம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெல்லோட 24 இன்ச் மானிட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா SE2425HM அப்படிங்கிற ஒரு மானிட்டர். இதை வந்து நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரோட பேஸ் இருக்குது, அப்புறம் அதோட ஸ்டெம் ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு பவர் கேபிள், மானிட்டர் இருக்குது, யூசர் மேனுவல் அண்டு யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இது கிளிப்பான் டைப் தான், ஸ்க்ரூஸ் எதுவும் நீட் தேவையில்லை. ஸோ நீங்கள் அப்படி ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும், இது கிளிப்பான் ஆயிரும். அதே மாதிரி இந்த பேஸும் அப்படி தான், ஜஸ்ட் வச்சு புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான், ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை. ஸ்க்ரூஸ், நோ நீட் ஸ்க்ரூஸ். ஸோ அவ்வளோதான் இந்த மானிட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 டிகிரி வந்து டில்ட் ஆகும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதோட போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு VGA கேபிள் ஒன்று இருக்குது, ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. இது HDMI 1.4. அதுக்கப்புறம் AC பவர் கார்டாக கேபிள் பண்ணுறது ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்னாடி டெல் பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு IPS பேனல், ஃபுல் HD டிஸ்பிளே, 100 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 258க்கான பீக் பிரைட்னஸும் இதில் இருக்குது. பெசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலிஸ்ட்டாக இருக்குது, H to H ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதோட கண்ட்ரோலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பவர், அப்புறம் மெனு, அப்புறம் செலக்ட்டு, அப் அண்ட் டவுன் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க இதை ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை பவர் பண்ணி பார்க்கலாம். ஸோ செட்டப் கேட்குது, நம்ம இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ இது IPS பேனலாக இருந்தாலும் ஸோ இதோட பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்குது. அது இல்லாமல் மேலே ஸ்க்ரீன் மேலே மேட் ஃபினிஷ் கொடுத்துக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த கிளாரெல்லாம் இல்லாமல் நல்லாவே தெரியுது உங்களுக்கு வியூவு. நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு HDR கண்டென்ட் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட கலர்ஸ் அண்ட் பிளாக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் டோர் திறந்து வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கோம். அந்த டோரோட கிளார் பார்த்தீங்கன்னா மானிட்டரில் இருக்குது, பட் அந்தளவுக்கு நோட்டிஸபிளாக இல்லை. எங்களுக்கு பழைய மானிட்டரில் பார்த்தீங்கன்னா கிளார் அடிக்கும், பட் இந்த இதில் எங்களுக்கு அப்படி எதுவும் தெரியல. ஸோ இது 24 இன்ச் மானிட்டர், ஆனால் சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். பட் உங்களுக்கு அந்த பெசில் சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த H to H கவர் ஆகிறதுனால உங்களுக்கு நல்லாவே பெருசாக இருக்குது. இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சியாக இருக்குது. 100 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா அந்த ரெஃப்ரெஷ் ரேட் நல்லாவே தெரியுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு டார்க் கண்டென்ட் ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் சுற்றி இருக்க பிளாக் வந்து நல்லா டீப் பிளாக்காகவே இருக்குது, நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் தெரியல. கேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. உங்களுக்கு இந்த பிளாக்லாம் ரொம்ப டீப் பிளாக்காக தெரியுது. வாங்க இதில் இப்போ கேம் விளையாட முடியுமா போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அன்சார்ட்டட் கேம் விளையாண்டுட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு தெரியுது. இந்த பிளாக்ஸ் ஆகட்டும், அந்த கலர் பஞ்சியாக இருக்கிறதாகட்டும் நல்லா தெரியுது உங்களுக்கு. அது போக 100 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லேகும் இல்லாமல் நல்லாவே ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது உங்களுக்கு கேம் ப்ளே, எந்த லேகும் இல்லை. வேறு நல்லா இந்த மானிட்டர் யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மீடியா ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, ஸ்கூல் கோயிங்காக இருக்கீங்க, காலேஜ் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே அந்த மானிட்டர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பிளாக்லாம் நல்லா டீப்பாக தெரியுது, கலரும் பஞ்சியாக இருக்குது. பின்னாடி ஓட்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ அதே மாதிரி ஆன்டி கிளேரில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் சன்லைட் வந்து டேரெக்டாக பட்டாலும் உங்களுக்கு அந்த வேறு இல்லாமல் மானிட்டர் வந்து கிளியராகவே தெரியுது. ஸோ அதர்வைஸ் நீங்கள் ஒரு கேமிங் விளையாடுறீங்க அப்படின்னாலும் இதில் 100 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் அதுக்காக எதுவும் மெனக்கட்டணும் தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங். இந்த மானிட்டரோட லாங் டர்ம் ரிவ்யூ வேணும்னா வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ அப்டேட் பண்ணுறோம். ஆல்ரெடி நீங்கள் இந்த மானிட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.